நாம் இரவு வானத்தை பார்த்தா ஒரு அழகான நிலவு தெரியும். ஆனா சில நாட்களில் முழு நிலா தெரியும். சில நாட்களில் நிலவே தெரியாது. அப்படி நிலவு எங்கே போயிடுது? உண்மையிலேயே அது மறைந்து போயிடுதா? இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். நாம் பார்க்கும் அந்த அழகான மூன் தனியாக ஒளி விடாது. அதற்கு வரும் ஒளி எல்லாம் சன்லிருந்துதான். சூரிய ஒளி நிலவில் பட்ட பிறகு அது திரும்ப எர்த் நோக்கி பிரதிபலிக்குது. அதனால்தான் நமக்கு இரவில் நிலவு பிரகாசமாக தெரிகிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நிலவு எப்போதும் பூமியை சுற்றிக் கொண்டே இருக்கும். சுமார் 27 நாட்களில் ஒரு சுற்று பூமியை சுற்றி முடிக்கும். இந்த சுற்றும் போது சூரியன், பூமி, நிலவு இவர்களின் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவு சூரியன் மற்றும் பூமி இடையே இருக்கும். அந்த நேரத்தில் சூரிய ஒளி பட்ட பகுதி நம்ம பூமியை நோக்கி இருக்காது. அதனால் நமக்கு நிலவு தெரியாது. அந்த நாளைதான் நியூ மூன் அல்லது தமிழில் அமாவாசை என்று சொல்கிறோம். அதற்குப் பிறகு சில நாட்கள் கழித்து நிலவு பூமியின் மறுபக்கம் சென்று நிற்கும். அப்போது சூரிய ஒளி பட்ட முழு பகுதியும் பூமியை நோக்கி இருக்கும். அதனால் நமக்கு முழு வட்டமான அழகான நிலவு தெரியும். இதையே ஃபுல் மூன் அல்லது தமிழில் பௌர்ணமி என்று சொல்கிறோம். அமாவாசை இருந்து பௌர்ணமி வர சுமார் 15 நாட்கள் ஆகும். பௌர்ணமி இருந்து மீண்டும் அமாவாசை வரவும் மற்ற 15 நாட்கள் ஆகும். அதனால் ஒரு முழு நிலா சுழற்சி 29.5 நாட்கள் ஆகும். அதனால் நண்பர்களே, நிலவு எங்கும் போகவில்லை. அது நம்ம பார்க்கும் கோணம் மட்டும் மாறுகிறது. அடுத்த முறை வானத்தில் நிலவை பார்த்தா இந்த சயின்ஸ் நினைவுக்கு வரும். இப்படி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.